சொல்லுங்க அக்கா. It's Kshetraya Padam. It portrays a Swadhina Patika, Nayika. Swadhina Patika, who is married and who is very faithful to her husband, and the relationship is very strong between the two of them, and he also reciprocates her feelings properly. அந்த மாதிரி ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்ல இருக்கிற ஒரு நாயிகா. ஸோ இது வந்து the padam is the nayika talking to her friend about that particular day when the nayaka left out of town for sake of work or something like that, and left her and went for a extended period of time. So அந்த டிபார்ட்டிங் டைம்ல அந்த மோமெண்ட்ல அவன் என்ன சொன்னா, அவன் எப்படி பிஹேவ் பண்ணினா அப்படிங்கறத அவ ஃப்ரெண்டுக்கு அவ வந்து எக்ஸ்பிளைன் பண்றான். சுவாதீன பத்திகானா என்ன? வாட் இஸ் த கேரக்டர் ஆஃப் தட் ஹீரோயின்? சுவாதீன பத்திகானா ஒரு she comes from that category of ஸ்வீயா. ஸ்வீயானா ஒரு ப்ராப்பர் ஸ்டேட்டஸ்ல இருக்கிற ஒரு லேடி. ஸ்வீயா பரக்கியா சாமானியால ஸ்வாதீன பத்திகா வந்து comes under ஸ்வீயா. And so she is a married woman, legally wedded man and woman, and both of them reciprocate each other's feelings. அந்த மாதிரி இருக்கிற நாயிகா ஸ்வாதீன பத்திகா, who thinks very high of her married partner, and who is completely smitten and in love with him, and there is no hanky panky in their relationship as of now. அந்த லெவல் அப்படி இருக்கிறவ. சோ அவதான் ஸ்வாதீன பத்திகா. சோ அவ வெளியூர் போயிட்டானேன்னு அவனை எப்படி மிஸ் பண்றா, அவ அப்படி மிஸ் எல்லாம் பண்ற லெவல்ல இருக்கா. ஐ போயிட்டானே ஜாலி அப்படின்னு இல்லாம ரொம்ப வருத்தப்படுறா, என்ன வந்து இப்படி எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் டைம் விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு. ஓகே, சோ இது ஆனந்த பைரவில. I need to bring my book to give you the words, so give me just 2 minutes. Sure. And who is sure of his return? Proshita Patrika, waiting for her lord to come back and who's sure of his return. Secure கண்டிதானா அவன் போயாச்சு வரமாட்டான்னு நன்னா தெரியும். So that is a விரஹோத் கண்டிதா. இவளுக்கு வந்து போனாலும் பரவாயில்ல திரும்பி வருவாங்கிற ஷுவரிட்டில இருக்கா. So she is a Proshita Patrika. Okay. But she's very sad, Ilyaka. She's very sad. So it shows that she is very loyal to her husband. அவளோட லாயல்ட்டிய காமிக்கிறது இல்லையா? பிகாஸ் அப்ப இருக்கிற ஜாவலில எல்லாம் they have portrayed heroines who have been very disloyal to their husband. இந்த பக்கமா ஊருக்கு போயிட்டு உடனே பின்னாடி கதவை திறந்து லவரை உள்ள வரவழைப்பாளே. சமயம் இது அல்லவோ और சமயம் இதே ராரா தாமசிங் சப்புரா. அது சமயம் இதே ராரா தாமசிங் சப்புரா. திஸ் இஸ் த ரைட் டைம், டோன்ட் டிலே எனிமோர், வா சீக்கிரம் வா, அவன் ஊருக்கு போயாச்சு அப்படின்னு. அது அந்த மாதிரி ஹீரோயின்ஸ் இருக்கிற டைம்ல this heroine is somebody who's completely loyal to her husband and who's reliving that moment when he left her and went, and still she's not able to come out of that parting words that he told her. Okay, so as predictable, we will start with the prelude. And the prelude la வந்து the heroine has just said bye to him. bye சொல்லிட்டு அப்படியே ஏக்கத்தோட பார்த்துட்டு இருக்கா அந்த வண்டி போற வரைக்கும். And then she is waiting, and then she comes into a house which is empty. எல்லா இடமும் அப்படியே நிசப்தமா இருக்கு. அவளுக்கு பேர் பண்ணிக்கவே முடியல அந்த சைலன்ஸ். the silence is killing her. Okay, the silence, and then she doesn't know what to do.
இப்போ வந்து if there is somebody for whom you have to do something, then you have an enthusiasm. இப்போ யாரும் சாப்பிடறதுக்கு இல்லைன்னா you don't even feel like cooking. அது மாதிரி வச்சுக்கோ. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருக்கா அவ. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல அவளுக்கு. அப்படியே அழுகையா வருது, இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டானே என்ன தனிய அப்படின்னு. ஸோ யூ கேன் ஆல்சோ அசியூம் தட் தே ஆர் ஜஸ்ட் மேரிட், கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு கல்யாணம் ஆயிட்டு அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ தட் தட் ஃபீலிங் ஆஃப் பார்ட்டிங் இஸ் ஈவன் மோர் இன்டென்ஸ் அந்த டைம்ல. ஸோ இப்படி அவ தவிச்சுட்டு இருக்கிறச்ச டக்குன்னு வந்து அவ ஃப்ரெண்டு வந்து இங்க அவளை தொடுறா. இது ஷியோ திரும்பி வந்துட்டான் அவன். For some reason he has come back, is it அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இது வருது. அப்புறம் பார்த்தா ஃப்ரெண்டு, ஐயோ நீயா வா அப்படின்னு அவளை கூப்பிடுறா. கூப்பிட்டப்ப ஃப்ரெண்டு கேட்கிறா, என்ன முகம் அப்படியே வாடி கிடக்குறது, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறச்சா she starts, ஏமனி தெலுப்புது, எதை சொல்லுவேன் நானு அப்படின்னு. So that is a prelude. Okay, so I will just show the prelude today and then we will continue in the next class. Yes akka. ததன ததவின ததன ஏமனி தெலுப்புது ஏலாపు తాళుదు ఏమి జేతు నే ఓ చెలియా. ஓகே, நல்லா இருக்கும் பாட்டு ரொம்ப. ஐ மீன் இட் பி ரியல் சவுக்க காலம் முந்தி. அண்ட்